ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓசி மிஷினோட பேராமீட்டர் செட்டிங்ஸை பத்தி பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஓசிஏ அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளியர் அடசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விதமான கம்மு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் ஃபோன்ல டச் கிளாஸ் மட்டும் உடஞ்சிருச்சு, டிஸ்பிளே நல்லா இருக்கு அப்படின்னா அந்த டச் கிளாஸை செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு புதுசா வாங்கக்கூடிய டச் கிளாஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை ஓசின்ற மிஷின் மூலமா நம்ம லேமினேட்டர் யூஸ் பண்ணி லேமினேட் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய பபுள் இந்த டி பபுலர் அல்லது டிஃபோமிங் அப்படின்ற சாம்பர் மூலமா ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அந்த ஓசி மிஷின் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஓசி மிஷின்ல பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம் ட்ரையாங்கிள், பி ட்ரெண்ட், மெக்கானிக் இல்ல அன்பிராண்டடா நிறைய மாடல்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாடல் யூஸ் பண்றாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா எம் ட்ரையாங்கிள் 102 அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். அதோட பேராமீட்டர் செட்டிங்ஸ்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா ஒரு ஓசி மிஷின் வச்சிருக்கோம் அப்படின்னா அதோட லேமினேட்டிங் டெம்பரேச்சர் எவ்வளவு லெவல்ல இருக்கணும், எவ்வளவு செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பப்ளர் டைமிங் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இந்த பேராமீட்டர் செட்டிங்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தக்கூடிய எம் ட்ரையாங்கிள் 101 பிராண்ட்ல இதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல ரேடியேட்டிங் ஹோல்னு ஒன்று இருக்கும். ரேடியேட்டிங் ஹோல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேன், அதாவது எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அது அதோட ஹீட்டிங் டெம்பரேச்சர் வந்து ஏற்றுறதுக்காக இந்த ரேடியேட்டிங் ஹோல் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபேன் இருக்கும், எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எமர்ஜென்சி சுவிட்ச், அதாவது நம்ம எமர்ஜென்சி சுவிட்ச் நம்மளுக்கு தெரியும், ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா எமர்ஜென்சி சுவிட்சை பிரஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து லேமினேட் ஃப்ரண்ட் ஏரியால இது லேமினேட்டிங் சாம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அடுத்து இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டிஃபோமிங், அதாவது நம்மளோட சைட்ல மிஷின்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொன்றையும் காட்ட போறேன், பிராக்டிகலாவும் செட் பண்ணி காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் நான் இமேஜ்ல அதோட ஸ்பெசிபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் டிஃபோமிங், அதாவது ரெண்டு பட்டன் இருக்கும், ஸ்டார்ட் ஸ்டாப்னு. அதுல ஸ்டார்ட் டிஃபோமிங் ஒன்று இருக்கு, ஸ்டாப் டிஃபோமிங். அதாவது நம்ம வந்து ஒரு டிஸ்பிளே வச்சு பபுள் ரிமூவ் பண்றது உள்ள வச்சிருப்போம், ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பட்டன், ஸ்டாப் பண்றதுக்கு ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா டிஃபோமிங் ப்ரெஷர், அதாவது நம்மளோட வேக்கம் ப்ரெஷர் வந்து நம்ம ஹோல்ட் ஆயிருக்கிறத நம்ம இங்க நம்ம என்ன பண்ணலாம், அந்த டிஃபோமிங் ப்ரெஷர் காஜி மூலமா நம்ம பார்க்கலாம். டிஃபோமிங் ப்ரெஷர் காஜி மூலமா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபோமிங் சாம்பர். சரிங்களா? இதுல தான் நம்மளோட டிஸ்பிளேவை நம்ம வச்சு பபுளை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதோட ஃப்ரண்ட், இதோட சைட் வியூ, அதாவது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து லேமினேட்டிங் சாம்பர், இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபோமிங் சாம்பர். சரியா? சோ இதான் எம் ட்ரையாங்கிள் 102 ஸ்பெசிபிகேஷன் இமேஜா பார்த்திருக்கோம். சோ இப்போ நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகலா நம்ம லேப்ல இருக்கக்கூடிய அந்த எம் ட்ரையாங்கிள் 102 பிராண்ட் மிஷின் வந்து எப்படி பேராமீட்டர் செட் பண்றது அப்படின்றத நம்ம லைவாவே பார்க்கலாம். ஓகே நண்பா, ஸோ இப்போ நம்ம வந்து இமேஜில் பார்த்த ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம லைவ் ப்ராக்டிக்கலாக இப்போ பார்க்க போகிற ஒரு பேராமீட்டர் செட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்றத இதான் எம் ட்ரையாங்கிள் 102 மாடல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இங்கே லேமினேட்டிங் சாம்பர் இருக்கும். ஸோ இந்த லேமினேட்டிங் சாம்பர் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த லேமினேட்டிங் பிளேட் இருக்கும். இந்த லெதர் மேட் மேலே தான் நம்மளோட டிஸ்பிளே, அதாவது நம்மளோட டச் கிளாஸையும் நம்மளோட டிஸ்பிளே ஓசி மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தான் வச்சு நம்ம லேமினேட் பண்ணுவோம். ஸோ இந்த லேமினேஷன் டீபப்ளிங் வீடியோ எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது, ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். யாருக்காச்சும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நம்ம சேனலில் போய் வியூ பண்ணி பாருங்க இந்த வீடியோவை. ஸோ இதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர் செட்டிங்ஸை பற்றி நான் ஃபர்ஸ்ட் இந்த காட்டினேன், அதாவது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பேராமீட்டர் செட்டிங்ஸை பற்றி இப்போ பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட மெஷினோட பேராமீட்டர் செட்டிங்ஸ் டிஸ்பிளே. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா செட்டிங்ஸ் செட் பண்ண போறோம். அதாவது பேராமீட்டர் செட்டிங்ஸை இல்லை செட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகுங்க. இந்த லேமினேட்டிங் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 டிகிரிலேருந்து மேக்ஸிமம் 45 டிகிரி வரைக்கும் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்கணும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா வேக்கம் டைம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 60 செகண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கமோட டைம் இருக்கணும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா லேமினேட்டிங் டைம். ஸோ லேமினேட்டிங் டெம்பரேச்சர்ன்றது நம்ம டிஸ்பிளேவை அந்த ஓசி மிஷின் மூலமாக ஹோல்டு பண்ணி நம்ம அந்த டெம்பரேச்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம 45 டிகிரி சொன்னோம். லேமினேட்டிங் டைம்ன்றது அந்த ஹைட்ராலிக் மேலேருந்து ப்ரெஷர் ப்ரெஸ் பண்ணி ஸோ அது மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே லேமினேட் ஆகும். அதுக்குரிய டைம் சைக்கிள் தான் உங்களுக்கு 60 செகண்ட்ஸ். அது மேக்ஸிமம் எவ்வளோ வைக்கன்னு கேட்டிங்கன்னா 30 செகண்ட்ஸ்ல இருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வைக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளர் டெம்பரேச்சர். பப்ளர் டெம்பரேச்சர்ன்றது நம்ம டிஸ்பிளேவை நம்மளோட பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஃபோமரில், அதாவது நம்ம டி பப்ளரில் உள்ள வந்து நம்ம வச்சுட்டு நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரி டெம்பரேச்சர் இருக்கணும், 45 டிகிரி செல்சியஸில் இருக்கணும். ஸோ அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பப்ளர் டைமிங். அது பப்ளர் டைமிங்னா ஸோ எப்படி லேமினேட்டிங் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு 30லேருந்து 60 செகண்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி பப்ளர் ரிமூவ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 4 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம். இது வந்து எம் ட்ரையாங்கிள் 102 பிராண்டோட பேராமீட்டர் செட்டிங்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு லேமினேட்டர் காமிச்சிட்டேன், டி பபுலர் அதாவது டிஃபோமரை நான் உங்களுக்கு போய் வியூவில் காட்டுறேன்.
ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டீபப்ளர் அல்லது டீஃபோமர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், அடுத்து ஸ்டாப் பட்டன் இருக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் காஜ் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து டிஸ்பிளே உள்ள என்ன பண்ணுவோம், பபுள் ரிமூவ் பண்ணுறதுக்காக உள்ள வைப்போம். ஸோ 9 inches வரைக்கும் நம்ம டிஸ்பிளே வைக்கலாம், கிட்டத்தட்ட 15 டிஸ்பிளே வரைக்கும் வச்சு நம்மளால டீபபிள் பண்ண முடியும். ஆனால் லேமினேட்டிங் பண்ணும்போது ஒரே ஒரு டிஸ்பிளே வச்சு தான் நம்ம லேமினேட் பண்ணோம். ஸோ அதை லாக் பண்ணிட்டு இதில் ஒரு நாசில் மாதிரி இருக்கும், இந்த நாசில் கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக நம்ம ஃபிக்ஸட் பொசிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மெஷினை அப்போ தான் ஆன் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஏர் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். இது வந்து ஒரு லைக் குக்கர் மாதிரி தான். சரிங்களா? ஸோ இந்த மீட்டரில் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி 100 வரைக்கும் நம்ம ஹோல்ட் ஆகிட்டு கரெக்டாக நம்மளுக்கு அந்த 7 செட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 7 நிமிஷம் நமக்கு முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதில் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்பிளே வெளியில் எடுத்தோம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பபுள் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இதான் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏர் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ இதான் ஓசிஎம் மிஷினில் இருக்கக்கூடிய பேராமீட்டர் செட்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓசிஎம் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் செட் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் எல்லாமே செட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கும்போது அந்த டிஃபால்ட்டாக என்ன செட் பண்ணி கொடுத்தாங்களோ அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓசிஎம் மிஷின் இந்த M triangle 101 மாடலுக்கான பேராமீட்டர் செட்டிங்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.